வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. காடுகள்லையும் மலைகள்லையும் வாழ்ந்த ஒரு முனிவர் தங்கம் மாதிரி ரொம்ப கடினமான உலோகங்களை அணு அளவுல கரைக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான வேதியியல் சூத்திரத்தை ஒரு கவிதையா எழுதி வச்சிருக்காருன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அதுவும் எந்தவித நவீன ஆய்வகங்களும் இல்லாத ஒரு காலத்துல. ஆமா, அதுதான் ஆச்சரியம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மாயாஜால கதையோ இல்ல பழங்கால கட்டுக்கதையோ கிடையாது. இது முழுக்க முழுக்க தூய அறிவியல். கண்டிப்பா. உங்களை இந்த ஆழமான அலசதுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மாபெரும் சித்தரும் விஞ்ஞானியுமான போகர் எழுதிய போகர் 7000 நூலுக்குள்ள நுழைய போறோம். அதுல இருக்கிற 38லிருந்து 46 வரை உள்ள பாடல்களை நாம பார்க்க போறோம். குறிப்பா 46வது பாடல்ல ஒளிஞ்சிருக்கிற சவுக்கார குரு அப்படிங்கிற ஒரு ரகசிய வேதியியல் கலவையோட சூத்திரத்தை நாம ஆராய போறோம். அதாவது ஒரு ஹேக்கர் ஒரு கம்ப்யூட்டர் கோட உடைக்கிற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை உடைக்க போறோம். எக்ஸாக்ட்லி. இந்த ஆச்சரியமான ரகசிய குறியீட்டை புரிஞ்சுக்க நீங்க தயாரா? இந்த ரகசிய குறியீட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. போகர் குறிப்பிடுற இந்த சவுக்கார குரு அப்படிங்கிறது ஏதோ மந்திரத்தால காத்துல இருந்து உருவாகிற ஒண்ணு கிடையாது. அது ஒரு மிகச் சிக்கலான பல கட்டங்களை கொண்ட வேதியியல் செயல்முறை. ஓ, கெமிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்றீங்க. ஆமா, 38வது பாடல்ல அவர் இதோட செய்முறைய ஆரம்பிக்கிறார். பொருட்களை குச்சியால கலக்கணும், 3 நாள் தொடர்ந்து வடிகட்டணும்னு சொல்றாரு. 3 நாளா? ஆமா, தொடர்ந்து வடிகட்டி அந்த தெளிந்த நீரை பரணி அப்படிங்கிற ஒரு பாத்திரத்துல அடைக்கணுமா. அதுக்கப்புறம் அத கல்வத்துல இட்டு அரைச்சு 3 புடம் போடணும்னு ரொம்ப தெளிவா ஒரு செயல்முறைய வரையறுக்கிறார். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வடிகட்டுவது அரைப்பதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இந்த புடம் போடுறது அப்படின்னு சொல்றீங்களே, அது என்ன? ஏதோ நெருப்புல தூக்கி போடுற ஒரு சாதாரண வழக்கம்னு தானே பலரும் நினைக்கிறாங்க. இதுல என்ன அறிவியல் இருக்க முடியும்? பாத்தீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தவறான புரிதல். புடம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு பொருளை நெருப்புல போடுற செயல் இல்ல. அப்புறம் அது பழங்காலத்தோட மிக துல்லியமான கால்சினேஷன் முறை. அதாவது வறுத்தல் அல்லது நீற்றுதல்னு சொல்வாங்க. ஓஹோ. நவீன லேப்கள்ல மஃபில் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்வாங்களே, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை துல்லியமா மெயின்டைன் பண்ற கருவி. ஆமாம், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ற மிஷின். கரெக்ட். அது இல்லாத அந்த காலத்துல எத்தனை வரட்டிகள், அதாவது காய்ந்த சாணம் பயன்படுத்தினா எவ்வளவு நேரம், எந்த அளவுல வெப்பம் சீரா உருவாகும், எப்படி அந்த வெப்பம் படிப்படியா குறையும் அப்படிங்கறத சித்தர்கள் ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டிருந்தாங்க. அட. இந்த புடம் போடும் முறை மூலமாதான் வேதியியல் பொருட்களோட அசுத்தங்கள் ஆவியாக்கப்பட்டு அதோட மூலக்கூறு அமைப்பு மாற்றப்பட்டு மருந்து வீரியமடையுது. இது ஒரு மிகச் சரியான வெப்ப இயக்கவியல், அதாவது தெர்மோடைனமிக்ஸ் பயன்பாடு. ஆஹா, அப்போ இது ஏதோ தோராயமா செய்யற வேலை கிடையாது, முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு துல்லியமான செயல்முறைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? பொதுவா பாத்தீங்கன்னா இது மாதிரி அதிநவீன சக்தி வாய்ந்த மருத்துவ சூத்திரங்களை பழங்காலத்துல ரொம்ப ரகசியமா தானே வச்சிருப்பாங்க. தங்களுக்கு வேண்டிய சீடர்களுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஆமா, அதுதான் வழக்கம். ஆனா போகர் 39வது பாடல்ல சவுக்கார குருதனையே சித்தரெல்லாம் சப்தித்து சொல்லாதே போனாரையா அப்படின்னு சொல்றார். மற்ற சித்தர்கள் இதை மறைத்து விட்டார்கள்னு அவரே சொல்றார். அப்படி இருக்கும்போது அவர் மட்டும் ஏன் இதை இவ்ளோ விரிவாக பாடலாக எழுதி வைக்கணும்? மிக சரியான கேள்வி. அந்த காலகட்டத்துல இது போன்ற வீரியமான வேதியியல் கலவைகள் தவறான மனிதர்களோட கைகள்ல சிக்குனா பெரிய அழிவை ஏற்படுத்தும்னு ஒரு அச்சம் மற்ற சித்தர்களுக்கு இருந்திருக்கலாம். கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் அத குறியீட்டு மொழிகள்லயும் ரொம்ப ரகசியமாவும் வச்சிருந்தாங்க. ஆனா போகரோட அணுகுமுறை முற்றிலும் வேறுபட்டது. அவர் எப்படி யோசிச்சார்? சிவபெருமான் சக்திக்கு அருளிய இந்த ரகசியத்தை சக்தி தனக்கு அளித்ததாக கூறும் போகர் உண்மையா எழுப்பில்லா துரைத்திட்டேனே அப்படின்னு சொல்றார். ஓ, எதையும் மறைக்கலையா? ஆமா, அதாவது எதையும் ஒழித்து வைக்காமல் வெளிப்படையா உலகத்துக்கு சொல்றேன்னு சொல்றார். இதை கேட்கும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் சொல்ற ஓபன் சோர்ஸ் தத்துவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா, எக்ஸாக்ட்லி. அட்டு நிறுவனங்கள் தங்களோட கண்டுபிடிப்புகளை காப்புரிமை செஞ்சு பூட்டி வச்சப்போ மனித குலத்தோட ஒட்டுமொத்த நன்மைக்காக ஒரு மிக முக்கியமான ரகசிய குறியீட இணையத்துல இலவசமா வெளியிட்ட முதல் ஹேக்கரா போல போகர் செயல்பட்டு இருக்காரு இல்லையா? அந்த ஒப்பீடு ரொம்ப சரியா பொருந்தது. 40வது பாடல்ல போகர் இத இன்னும் ஆழமா பதிவு செய்றார். உலகத்தோர் எல்லாரும் நம்மை போலாகார் அப்படின்னு சொல்றார். உலகத்துல எல்லாரும் நம்மள மாதிரி இல்லையா? ஆமா, அதாவது
உலகத்துல உள்ள அனைவருமே நம்மை போல பரந்த மனப்பான்மை கொண்டவர்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத அவர் நல்லாவே உணர்ந்திருந்தாரு. விமர்சனங்கள் வரும், சிலர் இதை தவறாக பயன்படுத்தலாங்கிற ஆபத்தும் அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அப்புறம் ஏன் வெளியிட்டார்? ஆனாலும் இந்த சௌக்காரக்குரு உடலுக்குள் புகுந்தால் சகல நோய்களும் தீரும், பெரும் சித்திகள் கைகூடும்னு அவர் நம்பினார். அதனால அந்த அறிவை ஜனநாயகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒற்ற நோக்கத்துல இத மனித குலத்திற்காக திறந்து விட்டாரு. அது உண்மையாவே ஒரு மகத்தான சிந்தனை. சரி, தான் ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பை செய்துவிட்டேன்னு சொல்ற போகர் அடுத்த சில பாடல்கள்ல, அதாவது 41லிருந்து 45 வரையிலான பாடல்கள்ல ஒரு பெரிய பட்டியலையே வாசிக்கிறார். ஆமா, குருமார்கள் பட்டியல். திருமூலநாதர், காலாங்கிநாதர், சிவயோக முனி அப்படின்னு தனது குருமார்களை போற்றுகிறார். தட்சிணாமூர்த்தி, பதஞ்சலி, புசண்டர், ராமதேவர்னு ஒரு பெரிய அறிஞர்களோட நூல்களுக்கு நடுவே தனது நூலையும் வைப்பதாக கூறுகிறார். உண்மை சொல்லுங்க, இது வெறும் தற்பெருமைக்காக செய்யப்படும் நேம் டிராப்பிங் இல்லையா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. 16ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு பிப்ளியோகிராஃபி போலவும் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திட்டு அவர் செய்யற ஒரு உத்தி போலவும் தானே இது தெரியுது. நீங்கள் அப்படி நினைப்பது இயல்புதான். ஆனா அறிவியல் கண்ணோட்டத்துல இல்ல நீங்க அணுகணும். அறிவியல்ல ஒரு புகழ்பெற்ற சொற்றொடர் இருக்கு. நாம் முந்தைய மாபெரும் அறிஞர்களின் தோள்களின் மீது நின்றே உலகை பார்க்கிறோம். ஓ, ஐசக் நியூட்டன் சொன்ன மாதிரி. கரெக்ட். போகர் அதேதான் இங்க செய்றார். இது தற்பெருமை அல்ல, இது ஒரு நேர்மையான ஆராய்ச்சியாளனோட அறம். இன்டெலெக்சுவல் ஆனஸ்டில சொல்லுவோமே அது. அதற்கான ஆதாரமும் அந்த பாடல்கள்லயே இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு? 43 மற்றும் 44வது பாடல்கள்ல தனது நூல்ல இருந்த பிழைகளை குருமார்கள் திருத்தியதாக அவரே வெளிப்படையா ஒப்புக்கிறார். பாட்டினார் பயன்புண் சொற்பிழைகள் எல்லாம் தீட்டினார் பிழை திருத்தி அப்படின்னு எழுதுறார். அட, அதாவது தான் எழுதியதில் இருந்த தவறுகளை குருமார்கள் சுட்டிக்காட்டி திருத்தினார்கள்னு வெளிப்படையா பதிவு செஞ்சிருக்காரா? ஆமா. ஒரு விஞ்ஞானி தன்னுடைய தவறுகளை பொது வழியில் ஒப்புக்கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாச்சே. முற்றிலும் உண்மை. இது இன்றைய நவீன அறிவியல்ல நாம பயன்படுத்துற சக அறிஞர்களின் மதிப்பாய்வு, அதாவது பியர் ரிவ்யூ முறைக்கு இணையானது. வாவ். அதிலும் குறிப்பா காலாங்கே நாதரை அவர் திரும்ப திரும்ப குறிப்பிடுறார். காலாங்கேயர் சொல் கேட்டு கேட்டு கனமான சரக்கு முறை கண்டு சொன்னேன் அப்படின்னு சொல்றார். சரக்கு முறைனா கெமிக்கல்ஸை கையாள்றதா? ஆமா, மூலிகைகள் மற்றும் கொடிய தாதுக்களை கையாளும் அந்த சிக்கலான வேதியியல் முறைகளை காலாங்கிநாதரோட நேரடி வழிகாட்டுதல் இல்லாம தன்னால செஞ்சிருக்க முடியாதுங்கிறத அவர் ஆணித்தரமா பதிவு செய்றார். அறிவியல்ல தொடர்ச்சி எவ்வளவு முக்கியம்னு போகர் உணர்ந்திருக்கிறார். கண்டிப்பா. சரி, அவர் இவ்வளோ நேர்மையா ஓப்பன் சோர்ஸா வெளியிட்ட அந்த சோர்ஸ் கோடு உண்மையிலே நவீன அறிவியலோட ஆய்வுக்கு உட்படுத்தினா தாக்கு பிடிக்குமா? நிச்சயமா தாக்கு பிடிக்கும். அது வெறும் வார்த்தை ஜாலமா இல்லாம அதுல உண்மையான வேதியியல் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். இப்ப நாம இந்த ஆழமான அலசலோட மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்துட்டோம். 46வது பாடல். ஆமா, போமா. 46வது பாடல்ல அந்த சௌக்காரக்குருவோட சீமுறையை உடைக்கிறார். அதை நாம வார்த்தைக்கு வார்த்தை ஒரு நுண்ணோக்கிய வச்சு பார்க்குற மாதிரி ஆராய போறோம். முதல் வரி, வைத்திட்ட தேதென்றார் சொல்ல கேளு. இந்த வரியோட தற்கால பொருள் ரொம்ப எளிமையானது. நான் இந்த மருந்துல என்னென்ன பொருள்களை வச்சிருக்கேன், அதாவது சேர்த்துள்ளேன்னு சொல்றேன், கவனமாக கேள் அப்படிங்கறதான் இதோட பொருள். நேரடியா நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, இது நேரடியாக படிப்பவரை, அதாவது உங்களை நோக்கி அவர் பேசுற வார்த்தை. ஓகே, அடுத்த வரிக்குள்ள நுழையும் போது எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. வாசி ஆஞ்ச உட்கார குருவினாலே அப்படின்னு சொல்றார். இதுல வாசி அப்படிங்கிற வார்த்தைக்கு மூச்சு அல்லது பிராணன் அப்படின்னு தானே அர்த்தம். ஆமா, பொதுவா அப்படிதான் அர்த்தம் எடுத்துப்பாங்க. அப்புறம் ஒரு வேதியியல் கலவையில மூச்சு பயிற்சி எதற்கு வருது? இது வெறும் ஒரு ஆன்மீக குறியீடு தானே? இங்கேதான் நாம சித்தர்களோட மொழிய மேலோட்டமா புரிஞ்சுக்க கூடாது. இதோட வேர்ச்சொல் வாசி, அதாவது உயிர் சக்தி, மற்றும் சௌக்கார குரு. சூழல் விளக்கமா பார்த்தா இது உயிர்ப்போட்டமான அல்லது உயிர் மூச்சு போன்ற சௌக்கார குருவின் மூலம் அப்படின்னு அர்த்தம். புரியலையே, ஒரு கெமிக்கலுக்கு எப்படி உயிர் மூச்சு இருக்கும்? வேதியியல்ல பாத்தீங்கன்னா ஒரு ரசாயன மாற்றத்தை தொடங்கி வைக்கிற, அதை வேகப்படுத்துற, ஆனா அந்த வினையோட முடிவுல தான் எந்த மாற்றமும் அடையாம அப்படியே இருக்கிற ஒரு பொருளை நாம வினையூக்கி அல்லது கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஆமா, கேட்டலிஸ்ட். சித்தர்கள் இந்த வினையூக்கியத்தான் குரு அப்படின்னு அழைச்சாங்க. அது உயிரற்ற பொருளா இருந்தாலும் மற்ற பொருட்களுக்குள்ள ஊடுருவி ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்துறதால அத வாசி அல்லது உயிர் சக்தி அப்படிங்கிற குறியீட்டால அழைச்சாங்க. அட, ஒரு வினையூக்கியோட செயல்பாட்டை விளக்குறதுக்கு வாசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதுதான் அவரோட மேதைமை. ஆனா அடுத்த வரியில எனக்கு மீண்டும் சந்தேகம் வருது.
உய்த்திட்ட உசரத்தின் பூவினாலே அப்படின்னு சொல்றார். உய்த்திட்ட என்றால் பயன்படுத்திய, உசரம் என்றால் உயர்ந்த, பூ என்றால் மலர். இது என்ன மருந்துல உயர்ந்த மலரை சேர்த்தேன் அப்படின்னு சொல்றாரா? இல்ல. நாம இந்த வார்த்தைகளை கவித்துவமா பார்த்து நவீன அறிவியலோட வலுக்கட்டாயமா பொருத்தி பார்க்கறோமா? கன்ஃபர்மேஷன் பயாஸ் மாதிரி. பூ அப்படிங்கிறது சாதாரண பூவா இருக்கக்கூடாதா? நிச்சயமா இல்ல. இது சித்த மருத்துவத்தோட பிரத்யேகமான கலைச்சொல். வேதியல்ல பூ அப்படிங்கிறது செடிகள்ல பூக்கிற மலரை குறிக்காது. பின்னாடி எதை குறிக்கும்? ஒரு திரவத்தையோ அல்லது தாது பொருளையோ நாம சூடுபடுத்தும் போது அது ஆவியாகி மேல போய் பாத்திரத்தோட மூடியிலோ அல்லது பக்கவாட்டிலோ படிஞ்சு ஒரு நுண்ணிய உப்பா மாறும். இந்த செயல்முறைய நவீன வேதியல்ல பதங்கமாதல் அல்லது எஃப்ளோரசென்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. ஓ, சப்ளிமேஷன் ப்ராசஸ். கரெக்ட். அப்படி படிந்திருக்கிற அந்த நுண்ணிய படிகங்களை பார்க்க பூக்கள் பூத்திருக்கிறது போலவே இருக்கும். உய்த்திட்ட உசரம் அப்படின்னா மிக உயர்ந்த முறையில வெப்பத்தை கட்டுப்படுத்தி பக்குவமா பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பதங்க பொருளை இதுல சேர்த்துள்ளேன்னு தான் பொருள். வாவ், இது என் மனக்கண்ணுல ஒரு நவீன வேதியியல் ஆய்வகத்துல நடக்கிற சப்ளிமேஷன் செயல்முறையை அப்படியே கொண்டு வருது. ஒரு தாது பொருளை சூடாக்கி அதோட சாரத்தை மட்டும் பிரித்தெடுப்பது. பார்க்க பக்தி பாட மாதிரி இருந்தாலும் உள்ளே இருக்கிறது அக்மார் கெமிஸ்ட்ரி. கண்டிப்பா. சரி, அடுத்த வரி பார்ப்போம். உறுதியாங் கல்லுப்பு கூர்மையாலே, உறுதியான கல்லுப்பின் கூர்மையான தன்மையை கொண்டுன்னு சொல்றாரு. நாம சமையலுக்கு பயன்படுத்துற உப்பு கூர்மையாவா இருக்கும்? இது என்ன புது விளக்கம்? பாத்தீங்கன்னா, நாம சமையலுக்கு பயன்படுத்துற சாதாரண உப்பிற்கும் வேதியியல் ஆய்வுகள்ல பயன்படுத்தப்படுற கல்லுப்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்படியா? புரியும் வேகத்தையும் குறிக்குது. ஓ, ரியாக்டிவிட்டி. ஆமா, குறிப்பா அதுல உள்ள குளோரைடு அயனிகளோட அரிக்கும் தன்மையை குறிக்குது. அது வேதியியல் வினையில எவ்வளவு கூர்மையா, அதாவது தீவிரமா செயல்படுது அப்படிங்கறது தான் போகர் அப்படின்னு சொல்றார். புரிகிறது. அடுத்த வரியில அவர் ஒரு மிகப்பெரிய வெடிகுண்ட வீசுறாரு. வைத்திட்ட வெடியுப்பு நீரினாலே. எனக்கு நல்லாவே தெரியும், வெடியுப்பு அப்படின்னா ஆங்கிலத்துல சால்ட் பீட்டர் அல்லது பொட்டாசியம் நைட்ரேட். ஆமா, சரியா சொன்னீங்க. இது கருப்பு வெடிமருந்து, அதாவது கன் பவுடர் தயாரிக்க பயன்படுற மிக முக்கிய மூலப்பொருள். அதை ஏன் ஒரு மருந்துல சேர்க்கணும்? நீங்க சரியா பிடிச்சீங்க. வெடியுப்பு அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு ஆக்சிடனேட்டர். ஆக்சிடைசரா? ஆமா, அது மற்ற பொருட்களுக்கு ஆக்சிஜனை மிக வேகமாக வழங்கக்கூடியது. அது அவர் நேரடியா பயன்படுத்தாம நீரினாலே, அதாவது ஒரு கரைசலா பயன்படுத்துறார். இது மற்ற கடினமான உலோகங்களையும் தாதுக்களையும் கரைக்கக்கூடிய ஒரு மாபெரும் கரைப்பான். ஆனா இதை கையாளுவது அப்படிங்கிறது நெருப்போட விளையாடுறத போன்றது. அவர் அதோடு நிற்கவில்லையே. அடுத்த 2 வரிகளை பாருங்க. மேன்மையாம் கடுங்காரச் செய்நீராலே மற்றும் தேய்க்கடிதாம் திராவகத்தாலே யானே. கடுங்காரம்னா மிகவும் வீரியமான காரத்தன்மை கொண்ட செயற்கையா தயாரிக்கப்பட்ட நீர், அதாவது சாம்பல் போன்ற தாதுக்களிலிருந்து வடித்தெடுக்கப்பட்ட சதையை சுட்டரிக்கக்கூடிய அதிக pH அளவு கொண்ட லை போன்ற ஒரு ஆல்கலைன் கரைசல். ஆமா. அடுத்தது திராவகம். தேய்க்க கடிதாம் என்றால் தேய்த்து உருக்கும் அளவுக்கு கடினமான அரிக்கும் தன்மை கொண்ட வீரியமான அமிலம், ஸ்ட்ராங் ஆசிட். இப்போ கொஞ்சம் நிதானமா இந்த ஒட்டுமொத்த கலவையையும் சிந்திச்சு பாருங்க. ஒரு பக்கம் அதிதீவிர காரநீர், ஸ்ட்ராங் பேஸ், இன்னொரு பக்கம் அரிக்கும் திராவகம், ஸ்ட்ராங் ஆசிட், நடுவுல ஆக்சிடைசரா செயல்படுற வெடியுப்பு. இந்த மூன்றையும் ஒன்னா சேர்த்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஒரு நிமிஷம், இது மிகவும் பயங்கரமான கலவையாச்சே. அமிலத்தையும் காரத்தையும் சேர்த்தாலே பெரும் வெப்பம் வெளியாகி வெடிக்குமே, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஆமா. அதோட இந்த நைட்ரேட்டையும் சேர்த்தா அது நைட்ரஜன் டை ஆக்சைடு மாதிரி நச்சு வாயுக்களை வெளியிடுமே.
நவீன வேதியியல்ல தங்கம் போன்ற அரிய உலோகங்களை கரைக்க பயன்படுத்துற ராஜதிராவகம் அல்லது அக்வாரெஜியா போல அது செயல்படுமே. எக்ஸாக்ட்லி. எந்தவித நவீன பாதுகாப்பு உபகரணங்களும் முகக்கவசமும் வெப்பத்தை கட்டுப்படுத்துற தெர்மோஸ்டாட் கருவிகளும் இல்லாத அந்த காலகட்டத்துல அவங்க எப்படி வெடிச்சு சிதறாம இதை கையாண்டாங்க? நினைத்த பார்த்தாலே உடம்பு சிலிர்க்கிறதே. அதுதான் சித்தர்களோட அறிவியலோட உச்சகட்ட பரிணாமம். இது நாம ஆரம்பத்துல பேசின அந்த புடம் போடும் முறைக்கு நம்மை மீண்டும் அழைச்சிட்டு போகுது. ஓ, அந்த வெப்ப கட்டுப்பாடு. ஆமா, எந்த பொருளை எந்த அளவுல எவ்வளவு வெப்பத்துல எவ்வளவு நேரம் கலக்கணும் அப்படிங்கிற அந்த துல்லியமான கணக்கீடு பல தலைமுறைகளா உற்றுநோக்கல் மற்றும் பரிசோதனை மூலமா அவங்களுக்கு கை வந்திருந்தது. வாவ். அவங்க கண்மூடித்தனமா இந்த நச்சுத்திரவங்களை கலக்கல, உலோகங்களை அணு அளவுல உடைச்சு மனித உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பஸ்மங்களாகவோ செந்தூரமாகவோ மாற்றுவதற்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கரைப்பான் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அத அவங்க வெற்றிகரமா உருவாக்குனாங்க. தங்கம் போன்ற உலோகங்களை மருந்துல சேர்ப்பதற்கான ரகசியமே இந்த சௌக்கார குரு அப்படிங்கிற சக்தி வாய்ந்த வினையூக்கில தான் அடங்கியிருக்கு. அதனாலதான் இந்த பாடலோட கடைசி வரியில திறமையாய் சரக்கெல்லாம் செய்துட்டேனே அப்படின்னு ஒரு மாபெரும் வெற்றியாளனோட மிடுக்கோட போகர் முடிக்கிறார். ஆமா, அதனுடைய தற்கால பொருள், எனது அறிவையும் திறமையையும் கொண்டு இந்த சிக்கலான ஆபத்தான மருத்துவ மற்றும் வேதியியல் மூலப்பொருட்களை எல்லாம் வெற்றிகரமாக ஒன்றிணைத்து இந்த சௌக்கார குருவை செய்து முடித்தேன் அப்படிங்கிறது தான். கரெக்ட். திறமையாய் செய்துட்டேனே அப்படின்னு அவர் சொல்லும்போது தன் உயிரை பணயம் வச்சு பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செஞ்சு ஒரு மாபெரும் வேதியியல் கலவையை உலகுக்கு ஓபன் சோர்ஸாக அளித்த ஒரு விஞ்ஞானியோட பெருமிதம் அந்த வரியில தெரிக்குது. சந்தேகமே இல்ல. அவர் தன்னோட உழைப்பையும் தனது குருமார்களோட வழிகாட்டுதலையும் இயற்கையோட மிக நுட்பமான ஆபத்தான ரகசியங்களையும் உண்ணா இணைச்சு மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் சாதனையை செய்துள்ளார். ஆமா, இத வெறும் கவிதை என்றோ ஆன்மீகம் என்றோ ஒதுக்கிட முடியாது. இது வேதியியல், உலோகவியல் மற்றும் மருந்தியல் ஆகிய மூன்றோட மாபெரும் கலவை. நிச்சயமா இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஒரு விஷயம் மட்டும் மிக தெளிவா புரியுது. போகர் அப்படிங்கிறவரை நாம வெறும் காடுகள்ல தவம் செய்த ஒரு ஆன்மீகவாதியாகவோ அல்லது யோகியாகவோ மட்டும் சுருக்கிட முடியாது. ஆமா, அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் உலகத்தின் தலைசிறந்த விஞ்ஞானிகள்ல ஒருவர். சௌக்கார குரு அப்படிங்கிற ஒரு மாபெரும் ரகசியத்தை கல்லுப்பு, வெடியுப்பு, காரநீர், திராவகம் போன்ற வேதிப்பொருட்களை கொண்டு பதங்கமாதல் போன்ற நவீன வேதியியல் முறைகளை பயன்படுத்தி அவர் திறமையா செய்ததை இந்த 46வது பாடல் நமக்கு அப்பட்டமா காட்டிருச்சு. ஆமா, அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றோடொன்று முரண்பட்டவை அல்ல, அவை ஒன்றையொன்று நிரப்பக்கூடியவை அப்படிங்கிறத போகர் நிரூபிச்சிருக்கார். உலகத்தின் நன்மைக்காக எதையும் மறைக்காமல் தனக்கு கிடைத்த அறிவை மனித குலத்திற்கு விட்டு சென்ற அவரோட பரந்த உள்ளம், அறிவுசார் நேர்மை இன்றைய அறிவியலாளர்களுக்கும் ஒரு சிறந்த பாடமா அமையுது. இப்போ அவளுக்கு புரிந்திருக்கும் நம்புறேன். நாம பள்ளிகள்லையும் நூல்கள்லையும் பழங்கால கவிதைன்னு நினைச்சு சாதாரணமா கடந்து செல்ற வரிகளுக்குள்ள எவ்வளவு ஆபத்தான அதே சமயம் ஆழமான அறிவியல் ஒளிஞ்சிருக்குன்னு. இந்த பிரம்மாண்டமான அறிவை அவங்க நமக்காக விட்டு சென்றிருக்காங்க. அதை நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம், எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னால உள்ள சவால். கண்டிப்பா. உங்களுக்கு ஒரு இறுதியான சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். இன்றைய நவீன அறிவியல் உலகத்துல ஒரு புதிய மருந்தை கண்டுபிடிச்சு அதை சோதனை செஞ்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு வர பல பில்லியன் டாலர்கள் செலவாகுது, பல வருஷங்கள் ஆகுது. அந்த மருந்தின் காப்புரிமை பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இடையே லாப நோக்கத்திற்காக பங்கிடப்படுது. ஆனா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே போகர் போன்ற சித்தர்கள் தங்கம் போன்ற கடின உலோகங்களையும் கரைச்சு மனித உடலோட பிணிகளை தீர்க்கும் ரகசியத்தை ஒரு பாடல்ல எந்த லாப நோக்கமும் இல்லாம ஒரு ஓபன் சோர்ஸா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்று நாம பார்த்த இந்த சௌக்கார குரு அப்படிங்கிறது போகர் 7000 நூல்ல உள்ள ஒரே ஒரு பாடல், வெறும் ஒரு சிறு துளி மட்டுமே. ஆமா, இன்னும் மீதமுள்ள 6999 பாடல்களுக்குள்ள தீர்க்க முடியாத எந்தெந்த நோய்களுக்கான தீர்வுகள் எந்தெந்த வேதியியல் குறியீடுகளுக்குள்ள எந்த பூக்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கோ அந்த ரகசிய குறியீடுகளை உடைச்சு தேடி கண்டுபிடிக்கும் அந்த அடுத்த போகர் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் ஒருவராக கூட இருக்கலாம். சிந்தித்து பாருங்கள். இன்றைய உரையாடலை கேட்டதற்கு நன்றி. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் ஒரு உரையாடலில் நாம் சந்திப்போம்.